அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வீக்கெண்ட் ஈவினிங். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா அபுதாபியில் தீபாவளி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. இந்த பார்க் நல்லா பெருசாகவே இருக்கும். இங்கே தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடமே. இங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எங்களை பார்த்து பேசினாங்க. என்னையும் சுவேராவை பார்த்துட்டு டேஸ்ட் ஆஃப் சென்னையா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போலாம் நிறைய பேர் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் லூலுக்கு போனால் கூட நிறைய பேர் பார்த்து பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் டேஸ்ட் ஆஃப் சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் சுவேராக்கிட்டையும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அபுதாபியில் இந்த இயர் ரொம்ப ஸ்பெஷலாக தீபாவளிக்காக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டி கடைலாம் போட்டிருந்தாங்க. அங்கே ஃபுட்வேர், அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. சல்வார்லாம் இருந்துச்சு. நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் தீபாவளிக்கு தேவைப்படுற ஃப்ளவர்ஸ், விளக்கு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிட் நைட் 12 o'clock வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம். அந்த டைமில் கூட நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்காக கலரிங், பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து எங்கன்னா இங்கே அபுதாபியில் சந்தேஷ் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. தீபாவளிக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கடை ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அதை டேஸ்ட் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பில் கிடைக்கிற டேஸ்ட் மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேயும் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே அபுதாபியில் நான் நிறைய ஸ்வீட்ஸ் ஷாப்ஸில் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மில்க் பவுடரோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. பட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லே இருக்காது. அந்த ஒரிஜினல் மாவா டேஸ்ட்லேயே இருக்கும் எல்லாமே. இதை பார்த்துட்டு எது செலக்ட் பண்ணுறது, எது விடுறதுனே எங்களுக்கு தெரியல. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். பால் பேடாலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஃபியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே சாட் ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. பானிபூரி, மசால் பூரி, சமோசாலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்ரி இயர் தீபாவளி வந்தாலே இந்த ஷாப்க்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். வாவ், மோத்திச்சூர் லட்டு பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. மில்க் கேக்லாம் வந்து நம்ம ஊர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் ஷாப்புன்றதால அவங்க ஸ்டைலில் இருக்கும். ஆதுஷாலாம் பார்த்திங்கன்னா அந்த ஷீராவோட செமையாக இருந்துச்சு. அப்புறம் ஜலேபிலாம் நல்லா சூடாக சூப்பராக போட்டு தருவாங்க இங்கே. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சிருந்தேன். ஆலூ கோபியும் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துடலாம். திரும்ப அதே கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் இப்போ எடுத்துடலாம். திரும்ப அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப யம்மியான கோபி மசாலா ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்கெண்ட்ஸில் டின்னருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். இது தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ. சுஹேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்ஸ் கொடுக்க வந்திருந்தாங்க. Happy Diwali everyone. Happy Diwali. That's it. Hey, Mintu video எடுக்கறாங்க போட்டோல. ஹாய் பண்ணு. அரே உன் ஃப்ரெண்டா இது? அரிஸ் உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் பேர் என்ன? Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Thank you. Happy Diwali. Happy Diwali. Thank you.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.